ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீக்கெண்டு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய லால் சலாம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மெயின் கேரக்டராக பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் அவர்களும் விக்ராந்த் அவர்களும் நடிச்சிருக்காங்க. கேமியோவை ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் இயக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட படங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 படமாக இருக்கட்டும், வைராஜா வைவாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அறகுறையாக எடுத்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது. ஒரு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாமி படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ஜேர்னல் ஆஃப் டைமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேய் படங்கள் வர்றது, காஞ்சனாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டைமில் பேய் படங்கள் வர்றது ஒரு ஜேர்னல் அந்த டைமில் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேரக்டர்ஸ் கையில் எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜாதி இல்லை மதம், இதை கையில் எடுத்துக்கிட்டு அதை பணமாக்கி பார்க்குறாங்களோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. சில படங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, சில படங்களில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஜாதி மதம் இதுகளை ஒரு கான்செப்டாக எடுத்து சில பேர் நல்லாவே பண்ணுறாங்க. ஜாதி ரீதியான படங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வர்ற படங்களில் எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு காட்டுற படங்களும் இருக்குது. அதெல்லாம் நல்லாவே பெஸ்ட்டாகவே அமைஞ்சிருந்தது. பட் சில படங்கள் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயங்களை திணிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு காட்சிகளை திணிக்கிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த லால் சலாம். விக்ராந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தை சார்ந்தவராக இருப்பார். விஷ்ணு விஷாலை பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராக இருப்பார். இவங்க 2 பேருக்குமான கிரிக்கெட் போட்டியில் ஒன்றா பழகிட்டு இருக்கிற 2 மதங்களும் அடிச்சு மல்லுக்கு ஜாதி கலவரமாக மாறுது. இதை சரி செய்திருக்காரு. பாம்பேல இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் அதை சரி செஞ்சாரா, 2 மதங்கள் ஒன்றும் ஆனாங்களா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒன்லைன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே டெம்ப்ளேட்லேயே ப்ளூ ஸ்டார் படம் வந்திருந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதியை மென்ஷன் பண்ணி 2 விதமான ஜாதிகளில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அவங்களுக்கான மோதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்து பண்ணக்கூடிய வேலைகள், அதை ரொம்பவே டீட்டெயில்டாக காட்டியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது இந்த படத்தில் ரொம்பவே மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்லணும். கிரிக்கெட் சம்மந்தமாக அதை காட்டுறாங்க அப்படின்னா அந்த கிரிக்கெட்லேயுமே ரொம்ப ஒரு முழுமையான வேலைப்பாடு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் ரஜினிகாந்த் அவர்களோட படமா இல்லை ஜாதி ஒற்றுமைக்கான படமா அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 50-50 தான் எடுத்துக்கிற முடியும். 50% பாசிட்டிவ் ரிவ்யூ, 50% நெகட்டிவ் ரிவ்யூ தான். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் வாட்சபிள்